கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய ஜெபம் இன்றைக்கு என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தினுடைய தலைப்பை நம்ம போட்டிருக்கிறோம். ஜெபமும் மகிமையும். மகிமை அப்படிங்கிற அது வார்த்தை தமிழ் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா க்ளோரி என்று சொல்லி போட்டிருக்குது. கர்த்தருடைய மகிமை. இந்த மகிமை எனக்கு அதிகமாக அதை விவரித்து எனக்கு சொல்ல தெரில. ஆனால் நிறைய வசனங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் மகிமை, கர்த்தருடைய மகிமை. அப்படின்னா இப்போ சில பேர் இப்போ நான் எப்படின்னா அப்படியே நம்மளை சுற்றிலும் ஒரு பிரகாசம் இருக்கும், ஒரு விதமான அனல் இருக்கும். அப்புறம் எப்படி இருக்குதுங்க, ஒரு மாதிரி ஆவிக்குள்ளாய் போவோம், நிறைய தரிசனங்களை பார்ப்போம், கண்கள் திறக்கப்பட்டிருக்கும், ஆவிக்குரிய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு மகிமையை குறிக்கிறதாய் கூட காணப்படுகிறது. ஆமீன், ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தில் சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமை இறங்கினது. அந்த மகிமை பார்த்திங்கன்னா அப்படியே அக்கினி இறங்கி இருந்தது. அது அந்த மலையே காரில் மூடத்தக்கதான ஒரு அக்கினி இறங்கி இருந்தது. இப்போது கர்த்தருடைய மகிமை என்று சொல்லி பார்க்கும்போது அது வித்தியாசமாக அது காணப்படுகிறது. ஆனால் நமக்கு பிரயோஜனமான, நமக்கு தேவையான ஒரு சில காரியங்களை மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்துக்க போகிறோம். ஜெபிக்கிறதுனால ஒரு மகிமை உண்டாகும். அந்த ஜெபத்தினால் உண்டாகிற மகிமை, நம்ம ஜெபிக்கும்போது நம்ம மத்தியில் ஒரு மகிமை என்ன பண்ணுறாரு கர்த்தர், அவர் தருகிற தேவனாய் கூடப்படுகிறார். ஜெபத்தினால் உண்டாகிற மகிமை, ஜெபமும் மகிமையும். வேதத்திலேருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமீன், ஹல்லேலூயா. சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அக்கினி என்ன பண்ணிச்சா, வானத்திலிருந்து இறங்குச்சான் பாருங்க. அது இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. 2ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், சாலமோன் ஜெபித்து முடிக்கிற போது, அங்கே பார்க்குறோம், ஜெபம் பண்ணி முடிக்கிற போது சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குதான் பார்த்துக்கோங்க. இதே ஒரு எலியா ஒரு ஜெபிக்கிறார். ஆண்டவரே கேட்டர்ல ஜெபத்தை கேட்டர்ல ஜெபித்த உடனே ஜெபிச்சு முடிக்கிறாரு, அக்கினி இறங்குதாங்க. அவர் வச்சுருந்த அந்த பலியை என்ன பண்ணுதுங்க, அப்படியே பட்சித்து அங்கே தண்ணியும் சேர்த்து பட்சித்து போடுதுங்க. அப்போது ஜெபித்து, இங்கே சாலமோன் பார்க்குற, ஜெபித்து முடிக்கிற போது கர்த்தருடைய அக்கினி இறங்கினது, பலிகளை பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு. இந்த கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதுனால என்ன நடந்துச்சுன்னா, ஆசாரியர்கள் ஆலயத்துக்குள்ளே போக முடியாமல் அப்படி ஒரு மகிமை அங்கே காணப்படும். அவர்கள் என்ன பண்ணலையா, ஆலயத்துக்குள்ளே அங்கே வாசிக்கிறோம், ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. உள்ளேயே போக முடியல. ஏன்னா அப்படியே மகிமை அக்கினி அப்படியே சுற்றி மகிமை அப்படியே ஆலயத்தை ஃபுல்லாக நிற்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செபிக்கும் போதும் சரி, செபித்து முடிக்கிற போதும் சரி, வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் பார்த்திங்கன்னா ஜெபித்து முடிக்கிற போது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஜெபிச்சிட்ருக்கிறோம். ஏசுநாதர் ஜெபம்லாம் பார்த்திங்கன்னா, அப்போஸ்தலர் ஜெபம்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள், ஜெபம்னு பார்த்தா நிறைய இருக்கும். ஆனால் எங்கெல்லாம் ஜெபித்திருக்கிறார்களோ
அந்த இடத்துலலாம் ஒரு அற்புதம் நடந்திருக்குது. அவங்க ஜெபிச்சு முடிச்சிட்டாங்கன்னா ஒரு அற்புதம் என்று கர்த்தரை பார்ப்பாங்க. கர்த்தர் பேசுவார், தேவதூதன் வருவார், தேவதூதன் பேசுவார், தேவதூதன் வந்து கட்டவிழ்த்து விடுவார். அப்போஸ்தலர்கள் அந்த பவுல் வந்து சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கும்போது ஒரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சுங்களா. இது மாதிரி ஜெபிக்கிற போது ஒரு அற்புதங்கள் உடனே நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஜெபிச்சிட்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? ஜெபிச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் ஜெபிச்சு முடித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டால், எத்தனை ஜெபத்துக்கு அற்புதங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு? ஒன்றுமே இல்லை. நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்க ஆரம்பித்து ஜெபித்த முடிக்கிறோம். நம்ம என்ன ஒரு நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ சாயந்தரம் நைட்டில் ஜெபம் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து கொண்டீர், இந்நாள் வரைக்கும் என்னை நல்லா வச்சுக்கிட்டே, அதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைய தேவைகளை சந்திச்சு ஸ்தோத்திரம். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆண்டவரே இந்த நாளை வந்து ஆசீர்வதிச்சு கொடுங்க, இன்றைக்கி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு. இல்லை நமக்கு ஒரு கடன் பிரச்சனை, இல்லை ஒரு பணப்பிரச்சனை, இல்லை நமக்கு ஒரு சரீர சுகம், ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு விடுதலை தாங்க. ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டோம். உடனே ஜெபம் பண்ணி முடித்த உடனே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டுட்டு உடனே ஒரு சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நம்ம வேலையை முடிச்சிடும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு அப்படி இருக்கிறது. ஆனால் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ஜெபங்கள் அத்தனையுமே வல்லமை உள்ளதாக இருந்திருக்கிறது. ஜெபித்து முடிக்கிற போதெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜெபித்து முடிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது, அற்புதங்கள் நடந்திருக்குது. நம்ம ஜெபிச்சு முடிக்கிறோம் அப்படின்னாலே ஒரு அற்புதத்தோடு தான். ஆனால் முடிக்கும் போதே தேவனுடைய ஒரு அற்புதம் இறங்கணும். அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த 40 நாட்களையும் நம்ம வந்து வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. சரியான நேரத்துக்கு வந்து நம்ம சரியான முறையில் என்ன பண்ணோம், எப்படி ஆகிலும் ஆண்டவரே ஒரு இங்கே பார்க்குறோம். அவங்க ஜெபித்து முடித்த போது சரி, இந்த சாலமோன் எங்கே ஜெபித்தார்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்கிறார். அப்படி அவர் கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யும்போது அவர் என்ன பண்ணுறார், அதாவது 1 லட்சத்து சில்லற வரும் ஆடுகளை மட்டும் அவர் பலி செலுத்துகிறார். பாருங்க, நிறைய பலிகளை வந்து சாலமோன் வந்து அவர் செலுத்துகிறார், கர்த்தருக்கு என்று அவர் செலுத்தி அதெல்லாம் பலியெல்லாம் துண்டிச்சு அப்படியே பலிபீடத்தில் அப்படியே அங்கே ஆலயத்தில் அப்படியே வச்சுட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்கிறார். அந்த 6ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக ஜெபந்தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா சாலமோன் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ஜெபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 14ஆம் வசனத்திலேருந்து, அதாவது 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்லை 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலேருந்து பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். அப்படியே ஒரு கீழே அப்படியே வாசிக்கலாம். சாலமோன் முதல்ல என்ன ஜெபிக்கிறார்னா, கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து கர்த்தரை உயர்த்தி அவர் வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு, ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவரீர் உம்முடைய உடன்படிக்கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நினைக்கிறீங்க, அதை உம்முடைய கிருபையை காத்து வருங்கன்னு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பினுடைய ஒரு ஜெபம். தேவரீர் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அந்த தப்பு பண்ண பிறகு நாங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக வந்து நான் பாவத்தை அறிக்கை செஞ்சு நாங்கள் ஜெபிச்சா தேவரீர் நீர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பாவத்தை மன்னிக்கணும். நான் ஒரு வேளை எங்களுடைய எதிரிகள் வந்து எங்களை துரத்தி அடிக்கிறாங்கன்னா நாங்கள் உடனே வந்து உங்களுடைய ஆலயத்தில் வந்து எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கும்போது எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விடுதலையே கொடுக்கணும். முக்கியமான ஒரு ஜெபம் என்ன பண்ணுவார்னா, தேவரீர் உம்முடைய ஆலயத்தில், இந்த ஆலயத்தில் உம்முடைய கண்கள் எப்பொழுதும் இரவும் பகலும் என்ன பண்ணியிருக்க வேண்டுமா? எத்தனாம் வசனம்? 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனமா? இப்போ 6:20. உமது அடியேன்
அவர் சொல்கிறார், ஒரு ஜெபம் பண்ணுறார், தேவரீர் நீங்கள் என்ன பண்ணுங்க, அடியானை விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன இந்த ஸ்தலமாக இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இப்போ சார் பஞ்சம் வந்துச்சுன்னா நாங்கள் ஜெபிச்சா நீங்கள் கேளுங்க, வெட்டுக்கிளி வந்துச்சுன்னா நாங்கள் ஜெபிச்சா நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை முழங்காலில் நின்று சாலமோன், அவ்வளோ பெரிய ராஜா. இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் நமக்கு முழங்காலும் போடுறதுக்கு முடிய மாட்டேங்குது, நமக்கு எழுந்து நிற்கவும் முடிய மாட்டேங்குது, நல்லா உட்காந்து தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே சாலமோன் பாருங்கள், முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறா. உங்கள் கண்ணு திறந்துருக்கணும்ப்பா, உங்கள் செவி திறந்துருக்கணும்பா, உங்கள் இருதயம் வேறு எங்கேயும் இருக்க வேண்டாம், இந்த ஆலயத்துக்குள்ளேயே உங்கள் இருதயமே இருக்க வேண்டும்ப்பா. அல்லேலூயா. பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை செஞ்சு முடிக்கிற போது தான் பாவ மன்னிப்பு எல்லாம் ஒரு ஜெபத்தை பண்ணி முடிக்கிறாரு. முடித்த உடனே தான் வானத்திலிருந்து ஒரு மகிமை, ஒரு அக்கினி இறங்கி ஒரு மகிமை வருது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, எடுத்த உடனே கர்த்தருடைய சமூகத்தில் அழ ஆரம்பிச்சிருவோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தான் நம்ம அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செபிக்கிறவங்களா கூட காணப்படுறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், நாம் செபிக்கும்போது கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டும். அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னோடய வாழ்க்கையில் நான் சொல்லப்போனால், கர்த்தருடைய மகிமை இறங்கும்போது என்னால் பேசவே முடியாது, மயக்கத்திலே இருப்பேன். நான் அநேக முறை அந்த மாதிரி நடந்திருக்கும். மயக்கம், அப்படியே அமைதியாக உட்காந்துருவேன். நான் அது அப்படியே என்னை சுற்றிலும் அது மூடி இருக்கும். பார்த்துக்கோங்க, ஒரு நாள் நான் ஒரு ஆலயத்தில் நான் உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஒரு வல்லமை பார்த்திங்கன்னா என்னை ஆவென்று வாயை திறக்க சொன்னாங்க. நான் என்னை அறியாமலே நான் வாயை அப்படியே திறக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, நான் என்னை அறியாமலே நான் வாயை திறக்கும்போது ஒரு பஞ்சு ஒரு மேகம் மாதிரி, ஒரு சின்ன ஒரு மேகம், அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே என்னுடைய வாயை ஃபுல்லாக அப்படியே அடைச்சிருச்சு பாருங்கள். அதை அப்படியே நான் வாங்கிட்டேன் உள்ளே. அதாவது இந்த எரேமியாலாம் பார்க்கும்போது, யோவான் வெளிப்படுத்தலாம் பார்க்கும்போது, நீ என்ன பண்ணு, இதை வாங்கி புசி, அதாவது இந்த புத்தகச்சூரில் என்ன பண்ணு, வாங்கி என்ன பண்ணு புசி அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல இவ்வளோ பெரிய மேகம் அப்படியே உள்ளே அப்படியே அந்த ஒயிட் கலர் அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே உள்ளே போச்சு. அதை அப்படியே வாங்கி உள்ளே வச்சு அப்படியே உள்ளே என்னால் அது முழுங்கவும் முடியல. ஆனால் அப்படியே வாய்க்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சிட்டேன் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டையும் என்னால் கொஞ்சம் பேச முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரம் பார்த்து ரொம்ப முக்கியமான ஒரு சகோதரர் வேறு வந்துட்டார். அவர் என்ன பண்ணார், அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். நான் சொன்னேன், சகோதரனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன சாரி மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணி நான் அனுப்பிச்சிட்டேன். நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகிமை ஒரு முறை வாயை நிற்ப ஏசையா என்ன பண்ணார், ஏசையா தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணார், ஒரு மகிமையை கண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தது. இப்போது அக்னி குரட்டால் ஒரு நெருப்பை தொட்டிட்டு ஏசையா நாவை என்ன பண்ணுறாங்க, தொடுறாங்க. ஸோ கர்த்தருடைய மகிமை செபிக்கிற இடத்துக்கு வருகிறது பாருங்கள். அப்படி வரும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஆலயத்தை நிரப்பிட்டு ஆலய பிரதிஷ்டை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்ல வருகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், யார் ஆலயத்தை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்கிறார்களோ, புரிஞ்சதா? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். யார் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை, கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து பலிகளை செலுத்தி செபிக்கிறார்களோ, அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கும். ஆலயம் எதுங்க? 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று, நாம் கூடி வருகிற சபை, நாம் கூடி வருகிற சபை அது தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறது. 2வது, நம்முடைய சரீரம். இந்த 2 மட்டும் பார்ப்போம். நம்முடைய சரீரமாகிய ஆலயம். நம்ம எங்கே வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கும்போது பார்ப்போங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவங்களுக்காக, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை தேவன் அவரை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது
நம்ம தான் இருக்கிற ஆலயம் ஒரு பிரதிஷ்டை, தேவனுக்காக கட்டுகிற ஒரு கட்டடம் ஒரு ஆலயம், ஒரு ஜெப வீடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம தான் ஆலயம், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆவியானவர் உங்களிடத்தில் தான் என்ன பண்ணுறாரு? வாசமாய் இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நிறைய காரியங்கள் நம்ம எரேமியா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்து பாருங்கள். அருவருப்பானதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டாங்க ஆலயத்தில். ஆண்டவர் அப்படியே புறஜாதிகள் கையில் அவங்கள ஒப்பு கொடுத்துட்டார். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் நிறைய சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்களெல்லாம். கடைசியில் பார்த்திங்கன்னா இயேசுநாதர் காலத்தில் இருந்துச்சு அந்த ஆலயத்தை எஸ்ரா நெகேமியாலாம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயேசு வந்ததுக்கப்புறம் இயேசு வாழ்ந்த காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் எஸ்ரா நெகேமியானால் கட்டப்பட்ட கோரேஸ் ராஜா எளிமையாக அந்த ஆலயத்தை அவர் கட்டி கொடுக்குறார். அப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட தீத்துரா என்ன பண்ணுறார்? இயேசு சொன்ன தீர்க்கதரிசனத்தின்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது இடிக்கப்பட்டு போகணுமா? இடிக்கப்பட்டு இப்பொழுது அந்த இடத்துல ஒரு முஸ்லீம்ஸ் அவங்க தொழுது கொள்கிற ஒரு தொழுகை ஸ்தலம் அங்கே இருக்கிறது. பார்த்துக்கோங்க, மசூதி அங்கே இருக்குது. இப்போது ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னா, ஆலயத்துக்குள்ளே ஒரு தீட்டை கொண்டு வரும்போது அந்த ஜனங்கள் எல்லாரும் உலகம் எங்கு சிதறி போனார்கள். கிட்டத்தட்ட ஹிட்லர் 6 லட்சம் பேரை 6 லட்சம் யூதர்களை ஒரே ரூம்குள்ளே போட்டு தீ வச்சிட்டானா. யூதர்களை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான். யூதர்கள் எல்லாராலும் ஒடுக்கப்பட்டாங்க, எல்லாராலும் உடைக்கப்பட்டாங்க, எல்லாராலும் துரத்தி விடப்பட்டார்கள். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆலயம் அப்படி இவங்க பண்ணின ஒரு அநியாயம், இவங்க பண்ணின ஒரு அக்கிரமம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு. பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஒருவன் ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் போது அதை தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் தான் அந்த ஆலயம். சாலமோனை மாதிரி பலிகளை செலுத்தி பிரதிஷ்டை பண்ணப்பட்டால் மகிமை இறங்கும். நிறைய வசனங்கள்லாம் இருக்குது. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். வாசிக்கிறோமா? வசனம் வாசிக்கிறோமா? கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் என்னை மகிமைப்படுத்த, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் இருக்கிறாரு. உன்னை நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. நமக்கு நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காரு. கர்த்தர் எப்படி நம்மளை மகிமைப்படுத்த முடியும்? கர்த்தருடைய மகிமை எப்படி நமக்கு கிடைக்கும்? வேத வசனத்தின்படி நம்ம சரியாக போகும்போது தான். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு வே வச்சுருக்கிறாரு, ஒரு வழியை வச்சுருக்கிறாரு. ப்ராப்பர் வழியில் போனால் மட்டும்தான், சரியான பாதையில் போனால். சும்மா கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார்னா சும்மா எப்படி கர்த்தர் செய்வார்? எல்லாத்துக்கும் ஒரு சட்டத்திட்டங்களை கர்த்தர் வச்சு. ஒரு இயேசுவே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அதே அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் மொத்தமும் முடிஞ்சிச்சு. அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, சமாதானமாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, வேதத்தை வாசிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் நீ என்ன அளக்குற, நீ என்ன பண்ணுறியோ சேம் அதே அளவு தான் உனக்கும் அளக்கப்படும். வேணா என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குளிக்க அமைக்கிற கடவுள் இல்லை, கர்த்தர் இல்லை. அதனால் கொடுத்த மாதிரியே கொடுத்தா அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் கொடுக்கலாமே தவிர, நீ ஒரு படியில் அளந்தால் ஒரு படி தான். அதை கொஞ்சம் இப்படி நம்ம மேலாட தலை தட்டி அளப்போம். அவர் என்ன பண்ணுவார்? குளிக்கி கொஞ்சம் தலை தட்டாமல் அள்ளி போடுவார். அவ்வளோதான், கொஞ்சம் வரும். இது இயேசுநாதர் சொன்ன ஒரு விஷயம். அப்போது எந்த அளவினாலும் அளக்குறோமோ அதுதாங்க. இப்போ உன்னுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாய் காணப்பட வேண்டும். நம்ம மகிமைப்படுத்துவேன், நான் உன் மூலமாய் மகிமைப்படுவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன் மூலமாக மகிமைப்படுவேன். நான் எப்படி கர்த்தர் மகிமைப்படுத்த முடியும்? எப்படி நம்ம மூலமாக மகிமைப்பட முடியும்? ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கள். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டிடம் ஒரு ஆலயம், புதிய ஏற்பாட்டில் நாமே ஆலயம். நம்முடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணாமல், நம்முடைய ஆலயத்துக்குள்ளே பலி செலுத்தாமல், நம்முடைய ஆலயத்தை தீட்டும் கெட்ட காரியங்களையும் உள்ளுக்குள்ளே நிறையா போட்டு வச்சுக்கிட்டு வஞ்சனை, பொறாமை, எரிச்சல், குறை பேசுறது, முறுமுறுக்கிறது, வேதத்தை படிக்காதது, தேவனுக்கு பிடிக்காதது, உங்களுக்குள்ளே யாதொரு கசப்பான வேரும்
முளைத்தெலும்பி உங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கைன்னா கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு ஆண்டவர் என் மூலமாய் மகிமைப்படுவார் அப்படின்னு சொன்னால் இது டூ மச்சாக தெரில? இது ரொம்ப அதிகமாக தெரில? அப்படிதானே? அப்படிதானே? சொன்னதை செய்யாமல் கர்த்தர் மகிமை ரொம்ப ஓவராக தெரில? ஜெபம் கேட்குறவர் தான், எல்லா ஜெபத்தையும் கேட்குறவர் தான் ஆண்டவர். ஜெபத்தெல்லாம் கேட்காமலாம் விட மாட்டார். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ளே ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணார் சாலமோன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், முடிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுங்க. இடிந்து போனதான தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டுவேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் கட்டுவேன். நிறைய கட்டுவேங்கிற வசனங்கள் நிறைய இருக்கிறது. நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் நீங்கள் போயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். பாதாளங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு இடம். அங்கே போய் படுக்கப்படுத்தி அப்பா இந்த தேவனுடைய இதே வேண்டாம், இதே வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளே ஆழத்துக்குள்ளே போனால் கூட தேவன் அங்கேயும் கூட வராராம். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை. நீ எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் போயிருந்தா கூட, எவ்வளோ அகால பாதாளத்தில் பள்ளத்துக்குள்ளே கடந்தா கூட அவர் கை அப்படியே நீட்டி வந்துடும். நம்ம கை மாதிரி சின்ன கை கிடையாது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. எங்கே எவ்வளோ மோசமான இடத்துல இருந்தாலும் சரி. அதனால தான் பவுல் சொல்லும்போது யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. ஏன்னா விழுந்தாலும் எழுந்தாலும் அவர் தேவனுக்கே சொந்தம். தூக்கிடுவார் அவர். அப்படி ஒரு குனிஞ்சாருன்னா பாதாளத்துக்குள்ளே, பாதாளம் எங்கே இருக்குது? பூமிக்கு அடியில் கீழே இருக்குது. அங்கே போய் உட்காந்து நீ அங்கே தூங்கணும். அங்கேருந்து கூட தூக்கிட்டு வந்துடுவார் ஆண்டவர் நம்மளை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க, இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டோம். இந்த ஜெபம், இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கள், அதை பரிசுத்தமாக்குங்கள். அவர் ஒரு பாவ மன்னிப்புள்ள ஒரு ஜெபத்தை செய்கிறார். அதுக்கு அந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது சாலமோன் ஜெபித்த மாதிரியே கர்த்தர் பதில் கொடுப்பார். எப்பா நீ கேட்ட மாதிரியே இரவும் பகலும் என்ன பண்ண, என் கண்கள் இங்கே திறந்திருக்கும், என் செவிகள் கவனிக்கும், என் இருதயம் இங்கே இருக்கும். நீ என்ன கேட்டியோ அது கிடைக்கும். ஸோ நம்முடைய சரீரமாகிய கர்த்தருடைய ஆலயத்தை நாம் கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்தி, சமாதான பலிகளை செலுத்தி, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, உற்சாகமான பலிகளை செலுத்தி நாம் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணப்படும் போது, அதுக்கு பிறகு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் தம்முடைய அக்கினியை, தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மேலே இறக்குகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மேலே அது காணப்படும். கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகுது என்று சொல்லி நாளைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை நமக்கு வரும்போது நமக்கு இன்னும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிது. இங்கே பார்க்குறோம், கர்த்தருடைய மகிமை இறங்கின உடனே சாலமோனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பதில் கொடுக்கிறார். ஆசாரியர் உள்ளே போக முடியல, அந்த அளவுக்கு மகிமை. இப்போ அவ்வளோ தூரம் நம்மளுடைய மகிமை, நம்மளோட சுயமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை நம்ம மேலே இறங்கணும். ஒரு ஜெபம், அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஜெபத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா?